ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்ஸ் ஃபுட் ஜோன். வெயில் காலம் வந்துருச்சுங்க. நம்ம எல்லாருக்குமே சில்லுன்னு ஏதாவது ஜூஸ் சாப்பிடணும் போல தான் இருக்கும். இன்றைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி மாம்பழங்களை வச்சு மேங்கோ ஃப்ரூட்டி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இனிப்பான 3 பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க. அப்படியே புளிப்புத்தன்மைக்காக ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க. மாங்காயை தோல் சீவி ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. 2 கப் பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் மாம்பழ துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். அப்படியே 1/2 கப் மாங்காயும் சேர்த்துடலாம். 3/4 கப் அளவு சுகர், 2 கப் அளவு தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஒரு 15 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். மாங்காய் மாம்பழம் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. தண்ணியெல்லாம் பாதியாக வற்றி வந்திருக்கு. இதை இப்போது நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறின உடனே இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்து இந்த மாங்காய் துண்டுகளை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுதை இதில் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதில் அப்படியே ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கும்போது 2 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ 2 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். மொத்தம் 4 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 1 கப் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு முறை வடிகட்டி எடுத்துக்கலாம். லேசாக கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். வடிகட்டினா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து சாப்பிட்லாம். இது ஒரு வாரத்துக்கு கெடாது. வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தால் இதை உடனே செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.